உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. அனைத்து உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக உலக நகர்வல் என்று சொல்லும் பொழுது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தான் இப்பொழுது உலகத்தில் பெரிசாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கே தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசுகளே, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகையில் ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார். இந்த ஊடக சந்திப்பின் பொழுது ஜெர்மனியுடைய சான்சலர் ஃபெட்ரிக் மேர்ஸ் அவர்கள் அங்கே சென்றிருந்தார். அந்த சந்திப்பின் பொழுது அவர் ஊடகவியலாளர்களோடு உரையாடும் பொழுது கூறினார், ஈரான் தங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருந்தார்கள். அதற்கு முன்னதாக தாங்கள் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று தாங்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேல் கூறியதாக தாங்களும் தயார், தாங்கள் தாக்குதல் செய்கிறோம் என்று புதிய ஒரு கதையை ஒன்று உருவாக்குகிறார்கள் போல் தெரிகின்றது. அது மட்டுமில்லாமல் அங்கே இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது என்றெல்லாம் கூறினார்கள். இப்பொழுது அந்த பேட் பீப்புளை அழித்து விட்டோம், புதிதாக அவர்களே ஒரு தலைமையை தேடலாம் என்று கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பின் பொழுது கூறினார். இந்த ஊடக சந்திப்பினூடாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். ஜெர்மனின் சான்சலர் ஃபெட்ரிக் மேர்ஸ் அங்கு போய் நிற்கின்றார் அமெரிக்காவில். அவருடனான பேச்சுக்களின் பின்னர் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அதற்கு முன்னரும் நேற்றும் நாங்கள் பேசியிருந்தோம். இவர்கள் ஊடகவியலாளர்களை சந்தித்திருந்தார்கள். இந்த ஊடக சந்திப்பில் அவர் கூறியதை பொறுத்தவரையில், அதாவது தாங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் என்று கூறுவார். என்னென்று சொன்னால், கடற்படை, வான்படை, தரப்படை எல்லாவற்றையும் தாங்கள் அழித்து விட்டோம், தாங்கள் வின் பண்ணிவிட்டோம், அப்படித்தான் அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது நீங்கள் கூறியது போலதான் அவர்கள் தங்களை அடிப்பதற்கு முதல் தாங்கள் ஈரானை அடித்து விட்டோம் என்று முன்னர் ஆட்சி மாற்றம் என்று கூறியவர்கள் இப்போது அதாவது இவர்கள் யோசித்தது என்னவென்று சொன்னால், அதாவது சனிக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலுடன் ஈரான் ஒரு உடன்பாட்டுக்கு வந்துவிடும் என்று. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் கூறினவர், ஈரான் பீப்புள் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்று ஒரு அரசை அமைக்கலாம் என்று. அப்ப வெனிசுலாவை போல ஒரு சம்பவம் இடம்பெறும் என்றுதான் யோசித்தார்கள். அது நடக்கவில்லை. எனவேதான் இப்போது அவர்கள் ஒவ்வொரு தரமும் மார்க்கோ ரூபியோ வேறு விதமாக கதைக்கின்றார், பீட் ஹெசட் இன்னொரு விதமாக கதைக்கின்றார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஒரு நேரத்துக்கு ஒரு கதை கதைப்பார். இப்போது கூறுகிறார் என்று சொன்னால், ஈரான் தங்களுடன் பேச்சுக்களை நடத்த அழைப்பு விடுத்ததாக கூறுகிறார். ஆனால் ஈரான் வெளிவார அமைச்சர் கருத்தின்படி தாங்கள் அமெரிக்கா கேட்டது, தாங்கள் அதற்கு உடன்படவில்லை என்று சொல்லி, தங்களுக்கு அமெரிக்காவுடன் இந்த பேச்சுக்களில் கண்ட அனுபவங்கள் தங்களுக்கு போதுமானது ஒன்று என்றுதான் அவர் கூறியிருந்தார். அப்ப இப்படியான சந்தர்ப்பத்தில் பார்த்தால், களமுனையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையாக தாக்கி இருக்கின்றது. பெற்றுமளவு புகை மூட்டங்கள், ஈரான் வான்படை விமான நிலையமும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது, இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அதே நேரம் ஈரான் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ரியாத்தில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தை தாக்கி இருக்கின்றது. பெருமளவான தளங்கள், அங்கு இருந்து கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் பெருமளவான தளங்கள் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. அது ஏற்கனவே அமெரிக்கா அதிலிருந்து தப்பியோடியபடியால் அவர்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. இருந்த போதும் உயிரிழப்புகளை அமெரிக்கா மறைப்பதாகத்தான் கூறுகிறார்கள். அதே போல எல்லா தூதரகங்களும் மீதும் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்காவின் தூதரகங்கள் அனைத்தும் மத்திய கிழக்கில் மூடப்பட்டிருக்கின்றன. அதை விட ஒரு நோட்டீஸ் ஒட்டி கிடக்கு என்னென்று சொன்னால், தங்களோட தூதரக பக்கம் யாரும் போக வேண்டாம் என்று சொல்லித்தான் அவர்கள் நோட்டீஸை ஒட்டி இருக்கிறார்கள். அப்ப வேறு மேற்குலக அவதானிகளின் கருத்தின்படி முதல் ஈரான் படைத்தளங்களைத்தான் அகற்ற முற்பட்டது அமெரிக்காவின். இப்போது அமெரிக்காவின் ராஜதந்திர நிலையையும் இல்லாமல் செய்வதற்கு, ராஜதந்திர தொடர்புகளையும் மத்திய கிழக்கில் இல்லாமல் செய்வதற்காகத்தான் தூதரகங்களை தாக்குகிறது ஒன்று
கேட்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியா கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது தூதரகம் மீதான தாக்குதலுக்கு. இஸ்ரேலில் இப்ப அமெரிக்கா இறுதியாக, அதாவது இன்று மத்திய கிழக்கில் இருக்கின்ற இப்ப கட்டாராக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், சவுதி அரேபியா, எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற தங்கள் பிரஜைகளை வெளியேற சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலில் இருக்கின்ற அமெரிக்க தூதுவர் கூறியிருக்கின்றார், பிரஜைகளை வெளியேற சொல்ற என்றால் எவ்வாறு கொண்டு போவது, ஒரு போக்குவரத்து வசதிகளும் இல்லை, எவ்வாறு நாங்கள் அவர்களை வெளியேற்றுவது என்று அவர் கேட்டிருக்கின்றார். ஐரோப்பியர்களை வெளியேற்றுவதற்கு இப்போது ஐரோப்பிய நாடுகள் ஏதாவது முயற்சி எடுக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். வேண்டுமென்றால் சில சமயங்களில் இவர்கள் இராணுவ சரக்கு விமானங்களை பயன்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அதன் மூலம் கொண்டு வரலாம். அதாவது இந்த ஏவுகணைகள் சில சமயங்களில் குறைவாக விழுகின்ற நேரங்களுக்கு இப்போது சில விமான நிலையங்களில் இருந்து விமானங்களை இயக்குவதாக தெரிகிறது. ஆனால் அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த UAE மிகப்பெரிய ஒரு எண்ணெய் உற்பத்தி மற்றும் சேமிப்பு நிலையம் ஒன்று, அதாவது ஃபுஜியா என்று சொல்றது, அந்த எண்ணெய் உற்பத்தி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் UAE அது தாக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் ஆளில்லாத தாக்குதல் விமானத்தில். அதே போல ஓமான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் எண்ணெய் சேமிப்பு நிலையமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. பெரும், அதாவது ஹோமோஸ் வலை ஜலசந்தி பகுதி முற்றாக முடக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலின் வெளிவார அமைச்சர் சீனாவுடன் வெளிவார அமைச்சருடன் தொடர்பு கொண்டதாக கூறப்படுகின்றது. மேலதிக தகவல்கள் வெளிவரவில்லை. சிலவளை சீனாவுடனான ஒரு உறவை ஏற்படுத்தி சீனாவின் ஊடாக ஒரு உடன்பாட்டை எட்ட முற்படுகிறார்களோ தெரியவில்லை. என்று சொன்னால் சீனாவின் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய நிலைதான் இருக்கின்றன. ஆசிய நாடுகள் அனைத்தினதும், ஏனென்று சொன்னால் எரிபொருட்கள் வரவில்லாமல் இருப்பதால். இப்ப இலங்கை கூட தனது தற்போதைய உளவு எரிபொருள் கையில் இருப்பது என்பதை மக்களுக்கு இலங்கை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றது. உளவு இருக்கிறது, எத்தனை நாளை காணும் என்று. இந்தியாவும் மிக பாரிய, இப்ப இந்தியா கிட்டத்தட்ட இந்த பெர்ஷியன் கல்ஃப் கூடாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2.6 மில்லியன் பேரல்கள் எண்ணெயை இந்தியா பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த எண்ணெய் இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமானது. இந்த எண்ணெயின் விலை ஒரு பேரல் $10 அதிகரிச்சா கூட இந்தியாவுக்கு அது பொருளாதாரத்துல $15 பில்லியன் சுமையை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். எனவேதான் இந்த ஆசிய நாடுகள் இதில் கடுமையாக பாதிக்கப்படும். ஆனால் ஐரோப்பாவும் இதில் தப்புவதற்கான வழி இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது. அதே நேரம் இப்ப ப்ளூம்பர்க் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால் இந்த தற்போதைய இந்த நிலைமை இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் சுற்றுலா பயணத்துறையில் கிட்டத்தட்ட 38 மில்லியன் மக்கள் இந்த பயணத்தை இல்லாது செய்யும் என்று சொல்லியும், அதனால் கிட்டத்தட்ட $60 பில்லியன் அவர்களுக்கு $60 பில்லியன் இழப்பை சந்திக்கலாம் என்று கூட கூறியிருக்கிறார்கள். அதாவது பொருளாதார சுமை மிக அந்த தாக்குதல், ஈரான் மேற்கொள்கின்ற தாக்குதல், அதாவது தனது பெயினை எல்லாரும் உணர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஈரான் தாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலூடாக வருகின்ற விளைவுகள் இப்பொழுது உடனடியாக தெரிய போவதில்லை, இன்னும் சில மாதங்களில் அது தெரிய வரும். இதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானினுடைய புதிய தலைமையை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக அவர் கூறியிருந்தார். தாங்கள் நடத்துகின்ற தாக்குதல் யாவுமே இராணுவ தளங்களை குறிவைத்துத்தான் நொறுக்கி தகர்த்து விட்டோம் என்று கூறுகிறார். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்போது அவர்கள் மிகவும் மூர்க்கத்தனமாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் ஏவுகணை பலத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது ஏவுகணைகளை கண்டறிவதற்கு முதலில் ட்ரோன்களை பயன்படுத்தி அந்த ஏவுகணைகளை இவர்கள் ஏவும் போது அதனை கண்டறிந்து அந்த இடங்களுக்கு கூடுதலாக குண்டுகளை வீசுகிறார்கள். எனவேதான் ஈரான் இப்போது ஏவுகணை ஏவுவதையும் கொஞ்சம் குறைத்திருக்கின்றது. இப்ப 2வது நாள் 3வது நாளோட ஒப்பிடும் போதும் 3வது நாள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் கிட்டத்தட்ட 28க்கு மேற்பட்ட உளவு விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை ஈரானில் அந்த இறந்த கிட்டத்தட்ட 184 குழந்தைகள் என்ற மரண ஊர்வலம் இடம்பெற்று பெருமளவான மக்கள் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் ஈரானில்
புதிய ஆன்மீக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு கூட்டம் நடைபெறப் போவதாக இருந்தது. ஆனால் அந்த கட்டிடத்தின் மீது திடீரென்று சரமாரியாக குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. ஆனால் அங்கிருக்கிறவர்கள் கூறுகிறார்கள் அந்த கட்டிடம் வெறுமையாகத்தான் இருந்தது என்று. இப்போது இஸ்ரேல் கூறுகிறது தான் ஈரான் லோஞ்சஸ் எல்லாத்தையும் அழித்து விட்டோம், கிட்டத்தட்ட 12 லோஞ்சஸ் தான் இன்னும் இருக்கின்றது அவர்களிடம் என்று கூறுகிறது. ஆனால் எத்தனை அழித்தார்கள் என்றது யாருக்கும் கணக்கு தெரியாது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெற்கு ஈரான் பகுதியில் கிட்டத்தட்ட 4.3 ரெக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம், பூமி அதிர்வு ஏற்பட்டிருக்கின்றது. நிலத்தின் மேற்பரப்பிலிருந்து 10 கிலோமீட்டர் கீழே அடியில் இது இடம்பெற்றிருக்கின்றது என்று கூறுகிறார்கள். 2 விதமாக இருக்கலாம். ஒன்று, சில சமயங்களில் ஈரான் அணுகுண்டு பரிசோதனை செய்திருக்கலாம் என்று கூட சில ஊகங்கள் எழுகின்றன. நிலத்துக்கடியில் தான் அநேகமாக செய்வதென்று, அவ்வாறு செய்யும் போது இவ்வாறு பூமி அதிர்வுகள் ஏற்படும். இல்லை என்று சொன்னால் வேறு நாடுகள் கடலுக்கு அடியில் இவ்வாறு ஒரு பூகம்பத்தை உருவாக்கி ஈரானில் சேதங்களை ஏற்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது. அதுக்கும் ஒரு அணுவெடிப்பு தான் தேவை. அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மோதல்கள் நடைபெறுகின்ற நாடுகள்ல திடீரென்று நில அதிர்வுகள் நம்புவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதற்குரிய காரணங்கள் இன்னும் தெரியவில்லை. ஆனால் இது இப்போது இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் இன்று வெளியிட்ட தகவலில் கூறியிருக்கின்றார், ஈரானிடம் இருக்கின்ற யுரேனியம் 11 அணுகுண்டுகளை செய்ய போதுமானது என்று சொல்லி. இப்ப ஈரான் இதுவரை அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு ஈரானை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர் அயத்துல்லா கமானி தான், அதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர். ஆனால் இப்போது அவர் இல்லை என்னும் போது புதிய அரசு என்ன மாதிரியான நகர்வுகளை எடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ரஷ்யா இப்போது கூடுதலாக ஓமான் மற்றது சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நாடுகளுடன் பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் போர் ஒரு தனிவு நிலைக்கு வருவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை. இன்றும் இஸ்ரேலின் மையப்பகுதிகள், இஸ்ரேலின் துறைமுக பகுதிகள் மீது கடுமையாக ஈரான் தாக்கி இருக்கின்றது. ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன. பலர் காயமடைந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் உண்மையான இழப்பு நிலவரங்கள் இன்னும் தெரியவில்லை. அதே போலதான் கட்டார் பகுதியாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், ஓமானாக இருக்கலாம், எல்லா நாடுகளிலும் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. பல நாடுகளில் விடுதிகளும் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பல நாடுகள் இன்னும் அந்த இழப்புகளை வெளியில் சொல்வதாக இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார், திட்டமிட்டதை விட, திட்டம் இருந்ததோ எனக்கு தெரியவில்லை, திட்டமிட்டதை விட இந்த போர் வேகமாக நடைபெறுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார். தற்பொழுது உள்ள யதார்த்த நிலை எவ்வாறு இருக்கின்ற என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள். குறிப்பாக ஓமானும் இந்த தாக்குதலின் பொழுது தாக்கப்பட்டது. ஆனால் ஓமான் இந்த போரை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிப்பதாக கூட இப்பொழுது செய்திகள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற, இன்று இரவு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வருகின்றது. இது தொடர்பாக எப்படி பார்க்கிறீர்கள்? ஓமானும் கட்டாரும் அமெரிக்காவுடன் பேச்சுக்களை நடத்தியதாகவும், அதாவது இந்த போர் வேலைக்கு முடிக்க வேண்டும், நீங்கள் சரி இப்ப ஒன்றில் சண்டை என்றால் சண்டையை முடிக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் பேச்சுக்கு போக வேண்டும், உங்களால் இயலாது விட்டால் என்ற துணியில் தான் கலைத்திருக்கிறார்கள். என்று சொன்னால் இந்த தாக்குதலை அவர்களால், இந்த பொருளாதார இழப்புகளை அவர்களால் தாங்க முடியவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. அதே போல இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் ஒரு நாளைக்கு அந்த விமானங்கள் தாக்குதல் அந்த செலவு மட்டும், மற்றதில் விடுங்க பொருளாதார இழப்பை விட்டு, அந்த செலவு மட்டும் $700 மில்லியன் என்று கூறப்படுகிறது ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1 பில்லியன் அதில் போய்கொண்டிருக்கும். அதை விட ஏனைய பொருளாதார செலவுகள் அது மிக மிக அதிகம். கேஸ் பிரைஸ் கூட பிரித்தானியாவில் 93% அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. பல நாடுகளில் மக்கள் இப்போது பொருட்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஆஸ்திரேலியாவில் இருந்து போன் பண்ணி அவர் கூறினார், அங்கு கூட பெட்ரோல்கள், எரிபொருட்களை வாங்குவதற்கு மக்கள் முண்டியடிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதே போலதான் இங்கேயும் பிரித்தானியாவிலும் அவ்வாறுதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப உலகம் எல்லாம் ஒரு பனிக்கான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இது தொடருமாக இருந்தால், இப்ப டொனால்ட் ட்ரம்ப் கூறியது போல 4 கிழமைகள் என்று சொன்னால், 4 கிழமைகளுக்கு மத்திய கிழக்கு நாடுகளால் அந்த பொருளாதார சுமையை தாங்க முடியாத ஒரு நிலை. இன்றும் ஈரான் UAE மீது தாக்கி இருக்கின்றது, ஓமான் மீது தாக்கி இருக்கிறது, சவுதி அரேபியா மீது தாக்கி இருக்கின்றது என்றால்
இந்த நாடுகளின் இயல்பு நிலையை அவர்கள் மீண்டும் திரும்ப கொண்டு வர முடியாத ஒரு நிலையாகத்தான் தொடர்ச்சியாக இருக்க போகிறது. எனவேதான் அவர்கள் இந்த போரை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியமும் அதனைத்தான் விரும்புகின்றது. பிரித்தானியா இப்போது சைப்ரஸுக்கு தனது கப்பலை அனுப்பியிருந்தாலும் மக்ரோன் பிரான்சின் அதிபர் கூறுகிறார் தான் தனது விமானங்களை அனுப்ப போகிறேன் மத்திய கிழக்குக்கு தன் நட்பு நாடுகளை பாதுகாக்க என்று சொல்லும் போதும், ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு அதனால் அவர்களால் நின்று பிடிக்க முடியும் என்பதுதான் இப்போ இருக்கின்ற பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால் ஈரான் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை முதலில் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இருக்கின்ற அத்தனை இன்டர்செப்டர்ஸை இவர்கள் முடித்து விட்டார்கள் என்று சொன்னால் புதிதாக வரும் தாக்குதல்களை எதிர்கொள்வது எவ்வாறு என்ற கேள்வி இருக்கின்றது. இதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பின் பொழுது ஸ்பெயின் தொடர்பாக கூறும்பொழுது அவர் கூறினார், ஸ்பெயின் பேட் பீப்புள், அவர்களுடன் எல்லா உறவையும் துண்டிக்குமாறு தான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன் என்று கூறினார். அதே போல் பிரித்தானியா மீது UK தனக்கு நம்ப முடியாமல் இருக்கின்றது, வின்ஸ்டன் சர்ச்சில் காலத்தில் கையாளுவது அப்படி ஒரு விமர்சனம் ஒன்றையும் கூட வைத்திருக்கின்ற, கையாளுகின்ற தன்மை போல் இருப்பது என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்ற. இது தொடர்பாக உண்மைதான ஏனென்று சொன்னால் ட்ரம்ப் கூறியது என்றால் பிரித்தானியா இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கின்ற டியாகோ காசியா விமான அந்த தளத்தை தங்களுக்கு ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்த அனுமதிக்கவில்லை என்றது கடுமையாக சாடியிருக்கின்றார். தான் ஸ்டாமரை வின்ஸ்டன் சர்ச்சில் போல யோசிக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். அது பிரித்தானியா அதை எவ்வாறு பார்க்குது என்று சொன்னால், இது தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகம் என்ற துணியில் தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஸ்பெயின் ஏற்கனவே ஸ்பெயின் இந்த தாக்குதலுக்கு எதிராகத்தான் நின்றது. இப்போது ஸ்பெயின் என்னென்றால் அமெரிக்காவின் டேங்கர் விமானங்களை தனது நாட்டில் இருந்து வெளியேறுமாறு கூறியிருக்கின்றது. இப்ப சைப்ரஸும் அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இவர்களால் நட்பு நாடுகளை பாதுகாக்க முடியவில்லை, தனியே இஸ்ரேலை மட்டும்தான் பாதுகாப்போம் என்று சொன்னால் ஏனைய நாடுகள் இப்போது மெல்ல மெல்ல பின்வாங்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கின்றது. புட்டின் ஹங்கேரி அதிபர் ஓபனுடன் பேச்சுக்களின் போது கூட ஓபன் எப்பவும் இந்த உக்ரைன் போருக்கு கூட அவர் எதிர்பார்த்தா நிற்கிறவர். அவர் தற்போது இந்த ரஷ்யாவுடனான எரிபொருட்களை வாங்குவதில் அவர் அன்றையிலிருந்து அவர் மாறவில்லை. இப்போது ஜப்பானாக இருக்கலாம், தென்கொரியாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், எல்லோரும் இப்போது ரஷ்யா நோக்கித்தான் எரிபொருட்களை வாங்குவதற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. ஈராக் கூட என்ன செய்கிறது என்று சொன்னால், தனது எரிபொருள் உற்பத்தியை, இரண்டால் ஹோர்முஸ் வளைகுடாக்களால் கப்பல்கள் போகவில்லை என்று சொன்னால் எரிபொருட்களை நிரப்பி வைத்திருக்க முடியாது. கப்பல் ஓடிக்கொண்டிருக்கதான் அவர்கள் உற்பத்தி செய்யலாம். இப்ப கப்பல் ஓடையில் என்றோன்னா அந்த உற்பத்தியை குறைக்கணும். இப்ப கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் பேரல்களாக அவர்கள் குறைத்திருக்கிறார்கள் தங்கள் உற்பத்தியை. இப்ப இவ்வாறு உற்பத்தியை குறைக்கும் போது பொருளாதாரம் இல்லை. இப்ப ஒவ்வொரு நாடும் மிகப்பெரிய ஈராக் கூட இந்த பொருளாதாரத்தால் விழக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கு. எல்லாம் ஒரு ஃப்ரஜிலான நிலையில தான் பொருளாதாரம் ஏற்கனவே இருந்தது. அந்த பொருளாதாரத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கின்றது. எனவேதான் இந்த நாடுகள் நீங்கள் கூறியது போல ஸ்பெயினாக இருக்கலாம் அல்லது பிரித்தானியாவாக இருக்கலாம், இவர்களுக்கு ஏற்கனவே ட்ரம்பின் வரி தொடர்பான கொள்கைகளில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த முரண்பாடுகள், அதற்கு பிறகுதான் இந்த நாடுகள் மெல்ல மெல்ல தங்களுக்கென்று ஒரு பாலிசி வேண்டும் என்று ஐரோப்பாவை கட்டி வளர்க்க வேண்டும் என்று முன் வந்திருந்தார்கள். முன்பு கூட கூறினார்கள் என்னென்று சொன்னால், அதாவது முன்பிருந்த நேட்டோவின் தலைவர் கூடுதலாக அமெரிக்கா சார்பாகத்தான் அவர் பேசுவார் என்று. ஆனால் அப்போது இருந்த ஆங்கலா மேர்க்கல் அவருக்கு கூறினவராம் என்னென்றால், ஐரோப்பாவை நீங்கள் முதன்மைப்படுத்தி மேலே கொண்டு வர முற்பட வேண்டும் என்று. ஆனால் இப்ப அதன் பலனை இப்போது இவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஐரோப்பா முற்றுமுழுதாக அமெரிக்காவில் சார்ந்து நின்றவை. அமெரிக்காவின் சார்பாக நேட்டோ தலைவர் நிற்பதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொன்னால், கிட்டத்தட்ட 70% நிதி உதவியையும் 90% ஆயுதத்தையும் நேட்டோவுக்கு அமெரிக்கா தான் வழங்கி கொண்டு வருகிறது. அதில் இவர்கள் தன்னிறைவடையாத ஒரு நிலைதான் இந்த தற்போதைய நிலைக்கான காரணமாக இருக்கின்றது. நிறைவாக, போர் இரண்டு பக்கமும் விட்டுக் கொடுப்பது போல் தெரியவில்லை. என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஓரளவுக்கு உங்களால் ஊகிக்கக்கூடிய, ஏனென்றால்
ஈரான் தங்களுடைய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் இதில் ஈடுபட்டால் அதுவும் கூட பிரச்சனையாக வரும் என்று எச்சரித்திருக்கிறது. அப்ப இங்கே மத்திய கிழக்கு நாடுகள் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறார்கள், தாக்குவதா இல்லையா என்று. நெட்டன்யாகு அவர்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூறுகின்றார், தங்களுடைய விமானிகள் இப்பொழுது ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப என்ன நடக்க போகின்றது என்று சுருக்கமாக கூறுவோம். உண்மைதான். இவர்கள் அடிக்க அடிக்க அவர்கள் மேலும் ட்ரோன், இப்ப கிட்டத்தட்ட இந்த சாஹித் 136 ட்ரோன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. 2500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும். அதை 5000 கிலோமீட்டர் ரேஞ்சான அதுகளும் இருக்கின்றது, 6000 போகும். அப்ப சில சமயங்களில் ஏனென்று சொன்னால் ஈரான் பிரதி வெளிவிவகார அமைச்சர் கருத்தின்படி ஐரோப்பா தயாராக வேண்டும் என்ற ஒரு தொனியில் தான் கூறியிருக்கின்றார். பிரான்சின் விமானப்படை அங்கு செல்வதும், ஏனென்றால் நேட்டோ தலைவர் கூறியிருக்கின்றார், தற்போது நடைபெறுகின்ற போருக்கும் நேட்டோவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். தாங்கள் இதில் ஈடுபடவில்லை என்றதை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளும் அவ்வாறுதான் தெரிவித்தன. ஆனால் இப்போது மெல்ல மெல்ல உள்ளுக்கு உள்வாங்க வேண்டிய நிலை. இப்ப ட்ரம்பின் கருத்தின்படி என்னென்று சொன்னால், இவர்களுக்கு இவ்வாறு கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டால் இவர்களும் வருவார்கள் தங்களுடன் என்ற ஒரு நிலை. அவ்வாறு வந்தால் சரி, 1-2 ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் இஞ்சாலி ஐரோப்பாவின் வான்பரப்புக்குள் பறந்தாலே எல்லாம் கொலாப்ஸ் ஆக போக வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும். என்றால் விமான சேவை முற்று முழுதாக படுத்துவிடும். விமான சேவை படுத்து விடுப்போம் என்று சொன்னால் பிறகு அதுதான் தற்போதைய உலக ஒழுங்குல ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த தொடர்பாடலும் மற்றது வர்த்தகத்திலேயோ அல்லது பொருளாதாரத்திலேயோ மிகப்பெரிய பங்கு வகிப்பதாக இருக்கலாம். அப்ப அது பாதிக்கப்படுமாக இருந்தால் ஐரோப்பா என்ற பொருளாதாரம் விடாங்க. அப்ப ஈரானை பொறுத்தவரையில் மேக்சிமம் பிரஷரை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் தற்போது இருக்கிறார்கள். என்று சொன்னால் நேற்று எண்ணெய் வயல்களை அடித்தவர்கள் இன்றும் திருப்பி எண்ணெய் வயல்களை அடித்திருக்கிறார்கள். இந்த வயல்கள் மூடப்படுமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக உணவுப் பொருட்கள் கூட கடுமையான தட்டுப்பாடை ஏற்படக்கூடியதாக இருக்கும். பிரித்தானியாவின் BBC தளம் கூட போட்டிருக்கின்றது, இந்த சண்டையால் உணவுப் பொருட்களின் விலை எவ்வளவு தூரம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் எரிபொருட்கள் இல்லாது தீர்ந்து விடக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். அப்ப இதைத்தான் ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு துறையின் பிரதி தலைவர் மெடனேவ் கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், அதாவது இந்த சண்டையின் ஊடாக 3வது உலக போரை அமெரிக்க அதிபர் ஆரம்பித்து வைத்திருப்பது போலதான் தனக்கு தெரிகிறது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அது ஒரு அணு ஆயுத போராக வந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டாம், கிரோசிமா நாகசாகி மீது 2 நகரத்துடன் முடிந்துவிடும் என்று சொல்லி உலகமே இல்ல குழந்தைகள் விளையாடுற மணல் வீடு மாறி உலகமே அப்படியே மணல் கும்பலாக மாறிவிடும் என்ற துணியில் தான் அவர் கதைத்திருக்கின்றார். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி அரசுகளே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர், இந்த போரினுடைய நிலைமைகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.